இந்த உலகத்து ராஜாக்கள் கூட தங்கள் வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் எதையும் செய்வார்கள், எந்த எல்லைக்கும் போவார்கள் என்றால், ராஜாதி ராஜாவாகிய தேவன் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் என்றால், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், அதை நிறைவேற்றாமல் ஒரு நாள் விட மாட்டார். காரணம், அவர் ராஜா. ஏரோது ராஜா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவன் தலையை வெட்டி தட்டில் கொண்டான். என்னுடைய ராஜா, எங்கள் ராஜ்யம் எப்பேற்பட்டது, எங்க ராஜா எப்பேற்பட்டவர், எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒரு எழுத்தும் குறையாது. அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒன்றும். புத்திர சுவிகாரம் என்னன்னா, சரீர மீட்பான். உங்க சரீரம் அழிவுக்கு ஏதுவானதா இருக்குதுல்ல, இந்த அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் நீங்க பிள்ளையானதினால, புத்திர சுவிகாரத்தை பெற்றதினால, அழிவுக்கேதுவான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்வதற்கு பெயர் தான் புத்திர சுவிகாரம், சரீர மீட்பு. கரங்களுக்கு செய்தி இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்ததோ அன்றைக்கே கடைசிய காலம் தொனிக்கப்பட ஆரம்பித்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பது தேவன் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, இட்ஸ் a சொல்யூஷன். ஒரு டாக்டரு ஒரு ஊசியை போட்டுட்டு நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வெறும் வார்த்தையை சொல்லலை, ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்திட்டு தான் வார்த்தையை சொன்னார். அப்படித்தான் எனக்கு எல்லா சொல்யூஷனையும் செஞ்சு வச்சுட்டு சொன்னார், தம்பி இனிமே வாதம் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஏன்னா அது அணுகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நான் முடித்திருக்கிறேன். அதனால் இனி வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை சொல்லும்போது இதுக்கு முந்தின வசனத்தை படிக்கணும், இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின வசனம் தானே இந்த ஆகையால்னா அவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது அப்படின்றார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எதனால்? மோசே சொல்றான், எனக்கு 120 வயதான எனக்கு இதுவரைக்கும் என் கண்கள் தெளிவாய் பார்க்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. காரணம், நான் யெகோவா தேவனை ஆராதித்து வருகிறேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டாய். ஆகையால் என் லைஃப்ல பாருடா, மோசே சொல்ல, என் வாழ்க்கையை பாரு, என் ஆரோக்கியத்தை பாரு, என் கண் பார்வையை பாரு. 120 வயதில் நான் கத்தியை பிடிச்சு நான் வாருக்கு போயிருக்கிறேன். எனக்கு அடைக்கலமா இருந்த உன்னதமான கர்த்தரை, அதே கர்த்தர் தான் உனக்கும் தாவரமாய் கொண்டாய். ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா எங்க கூடாரத்தை அது? கையை தட்டுங்க. ஆமென். 91ஆம் சங்கீதம். It is not a prophecy or promise. Promise chapter கிடையாது, experience, flashback. மோசேயுடைய என்னது flashback எழுதுறான், அனுபவத்தை எழுதுறான். எங்க நடந்த அனுபவம்? எகிப்தில் கொள்ளை நோய் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் எங்களை எப்படி பாதுகாத்தார்ன்றதை நினைச்சு அப்படியே எழுதுறான். என் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்து வீட்டில் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகல, உன்னை அணுகாது.
எனக்கு அடைக்கலமாயிருந்த அந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் எனக்கு நடக்கலன்னா உனக்கு நடக்காதரா, என்ன காப்பாத்தினா உன்னை காப்பாற்றுவார். ஆகையால் எல்லாம் சொல்லுங்க, ஆகையால். கமான் சே ஆகையால். திரும்ப சொல்லுங்க, ஆகையால். இன்னைக்கு மோசே இங்கேருந்து பிரசங்கம் பண்ணாதான் பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு அடைக்கலமாய் இந்த உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமாய் கொண்டீர்கள். நியூ கவர்னன்ட் சர்ச். ஆகையால் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. என்னுடைய ஜனங்கள் 45 லட்சம் பேரை நான் வழி நடத்தினேன். அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. காரணம், நாங்கள் தூதர்கள் உணவாகிய மன்னாவை புசித்தோம், ஆனால் நீங்களோ ஜீவ அப்பமாகிய இயேசுவையே புசிக்கிறீர்கள். நாங்களாம் சர்வெண்ட் ஃபுட்டை சாப்பிட்டோம்டா, நீங்க மாஸ்டர்ஸ் ஃபுட்டே சாப்பிட்றீங்க. நாங்க 120 வருஷம் வாழ்ந்தோம்னா நீங்க 1200 வருஷம் வாழுவதற்கான வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க வாழ்றீங்களோ வாழலையோ, ஆனா உங்களுக்குள்ள இருக்கு. 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறதுக்கு என்ஜின்ல ஸ்பீடு இருக்கு, ஸ்பீடாமீட்டர் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்னா என்ஜினோட ஸ்பீடு 240 வரைக்கும் போகும்னு அர்த்தம். நம்ம 240 வரைக்கும் போகிறதில்ல, நம்ம 80-90 போகிறோம். சிலர் ஓட்டுறத பார்த்தா இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேங்க, நீங்கள் ரொம்ப வேகமாக மெதுவாக போயிட்டுருக்கீங்க. என் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே இருக்கு. ஆமாம், டெத் இஸ் அன் ஆப்ஷன். அது உங்களுக்கு என்னதான் சாய்ஸ். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நாங்கள்லாம் வாசலில் தான்டா ரத்தத்தை பூசணும். உங்களுக்கு அவரே வாசலாக வந்துட்டாரு. நானே வாசல். அதனால என்னை தாண்டி உன்னை எவனும் தொடவே முடியாது. இத்தகைய மாபெரும் ஆசீர்வாதங்களுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஸோ காரணம், நாம் நல்லவர்கள், நாம் சிறந்தவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதனால் அல்ல. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினால் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் பிதா என்னை பார்க்கும்போது என்ன பார்க்கல, எங்கள் அப்பாவை பார்க்குறாரு. இயேசு என்னை பார்க்கும்போது என்ன பார்க்கல, எங்கள் அப்பாவை பார்க்குறாரு. அவர் இனிஷியலை பார்க்குறாரு. கிராமத்துக்கு போனீங்கன்னா தெரியும், நீ யாருப்பா, அந்த தர்மர் மகனா அப்படின்வாங்க. உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பா பேரை சொல்லி, அவர் பையனானே, சரி என் அட்ரஸ் எங்கள் அப்பா. வாட வீட்டில் உட்காந்து சாப்பிட்றான், 2 இட்லியை கொடுப்பாங்க. கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் தெரியும், எந்த வீட்டுக்குள்ளே நுழையலாம். இட்லியை போட்டு சாப்பிட்டு இருப்பான். யார் தெரில, யார் பையன், தம்பி தர்மர் பையன். அப்படியா, 2 இட்லி சட்னியை ஊற்று கும்முன்னு சாப்பிட்டாரு. எங்கள் அப்பா பேருக்கு இட்லி. அப்போ நிறைய பேர் பாவம், கிராமம்னா எப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். நகரமாக்குதல் என்பது அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் இட் இஸ் டிமானிக் ஒர்க்குன்னு எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிராமங்களை அதிகம் நேசிக்கிறார். அதாவது அந்த ஒரு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இளைப்பாறுதல்னு. வாரம் நேசரே கிராமங்களுக்கு போகணும்னு தான் சொல்கிறாரு. ஸோ கிராம வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான லைஃப். அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலு, அந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைலு. ஆமென் சொல்லுவோம். அதை விரும்புங்கள். உங்களை சுற்றி அத்தகைய ஒரு அப்படியே லைஃப் ஸ்டைல். அப்போ பாருங்கள், இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா அப்பாவை வச்சு தான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். பரலோகம் கூட உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கல. நீங்கள் இரத்தத்தில் மீட்கப்பட்டபடினால் உங்களை இயேசு கிறிஸ்துவின் வாரிசாக, எப்படி யோசேப்பின் வாரிசாகிய அவனை யாக்கோபு தன்னுடைய வாரிசாக அங்கீகரித்தானோ, அப்படித்தான் வேதம் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்கிற வார்த்தையின் கீழே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கனாலே இனிமே உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உங்க பேருக்கு இல்லை, இயேசுவின் பேருக்குத்தான். ஏனென்றால் வேதம் உங்களை பார்க்கும்போது உங்கள் தகப்பனைத்தான் பார்க்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயு என்கிற ஒருத்தனை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ரொம்ப பைபிள்லே ரொம்ப குட்டையானவன், பைபிளில் ரொம்ப டாலானவன் இருக்குது, பைபிளில் ரொம்ப குட்டையானவன், பைபிளில் ரொம்ப அழகானவன், இப்படி நிறைய விஷயம் படிக்கிறேன் பார்த்தீங்களா. ஆனால் அவன் குட்டையானவன் அப்படின்னு பைபிள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது இயேசு வந்து அவனை அண்ணாந்து பார்த்தான்னு இருக்கு. சொல்ல ஏசு நானே நம்மளை அண்ணாந்தாண்டா பார்த்துருக்காருடா. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இதை ஏற்றுக்குவாங்க. சகேயு வீட்டுக்கு இயேசு போனால் ஏற்றுக்குவோம். ஆனால் காஞ்சி சங்கராச்சாரிய வீட்டுக்கு பிரதர் டிஜிஎஸ் தினகரன் போனால் ஏற்றுக்க மாட்டோம். உங்களுக்கு பேர் தான்டா பரிசேன், உங்களுக்கு பேர் தான் சதுசேயர். அன்னைக்கு 4 பேர் பேசினாங்கல்ல, அது எப்படி சகேயு வீட்டுக்கு அவர் போகலாம், இன்னைக்கு அதே 4 பேர் பேசுனாங்க, அது எப்படி சங்கராச்சாரிய வீட்டுக்கு போகலாம். ஏன் போனா என்ன? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்ப நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும் அப்படின்னாரு. உடனே அடுத்த வசனம், யாரையும் குற்றம் சுமத்தாதீங்க, அதுக்கு நான் சொல்ல வரேன். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு பாருங்க. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய க்ளோரி, he was an outstanding personality. அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவரை சூப்பர் நேச்சுரல் மேன் ஏற்றுக்கிட்டாங்க. he is an outstanding personality ஏற்றுக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் நடந்தார்னா ஊர்வலம், நின்று திரும்பினார்னா பொதுக்கூட்டம், தேசமெங்கும் அவருடைய பெயர் தெரியும். அப்பேற்பட்ட ஒருத்தரை நான் பார்க்கணும் அப்படின்னு தூரத்தில் இருந்தாச்சும் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே பார்க்குறான். அப்படியே வராரு. அப்படி எப்படி இருக்கு யோசிங்க. அப்படி கூட்டத்தோடு நடந்து வராரு. உன்னை தூரத்துலேருந்து பார்க்குறான். அவர் தானா? அவர் எப்படிப்பட்டவரோ? எப்படி இருக்கும் சொல்லுங்க. எப்படிப்பட்டவரோ அவரை கொஞ்சம் பார்த்துடணும். இப்படி தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர், அவர் வந்து ஸ்டேஜில் நின்னா ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே அவர் பக்கத்தில் வந்து அவரை பார்க்குறதுக்குன்னே கொஞ்சம் முன்ரோக்கு போவேன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன், பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வந்து கடைசி ஜபத்தில் கண்ணை மூடிட்டு அவரை வந்து எனக்கு கிட்டக்க போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இவ்வளோ தூரத்துலேருந்து அவர் எப்படி இருக்குது, அவர் முகம் எப்படி இருக்குது, அவர் மூக்கு எப்படி இருக்குது பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா நாங்கள் பெருங்கூட்டத்தெலாம் பார்த்துருக்கோம். அப்போ சொன்னால் இவர் கடைசியாக ஜெபம் பண்ணும்போது கண்களை மூடுவோன்னு சொல்லி கண்ணை மூடி திறந்தால் இருக்க மாட்டார். ஏன்னா சைடில் ஒரு கார் இருக்கும், அப்படியே எந்திரிச்சு போயிடுவார். அப்போ எந்த ரூட்டில் வராரு அப்படின்னு பார்த்து அந்த ரூட்டில் போய் நின்றுட்டேன். நான் நின்று அவர் இந்த பக்கம் தான் கிராஸ் ஆவார் பார்ப்போம் அப்படின்னு நிற்கிறேன். எனக்குள்ள ஒரு தாகம். முடிவு ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாரு, கார் எடுத்துகிட்டு அப்படியே ஜல்லுன்னு வராரு. அப்போ நான் எப்போ வருவார்னு பார்த்து பேசிட்டே நான் போகிறாருன்னு டக்குன்னு திரும்புகிறேன். போன காரு திடீர்னு நின்றுச்சு. நின்றுட்டு டிரைவர்கிட்ட என்னமோ பேசுகிறாரு. நின்றுட்டார், நல்லா பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 50-100 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. தனியாக அவரை பார்த்துக்கிட்டு அவன் டீ சாப்பிட்டேன் எல்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் போய் கண்ணாடி இறக்கிட்டு அப்படி பார்த்தவர் அந்த கூட்டத்தில் என்ன மட்டும் பார்த்தீங்க வாங்க அப்படின்னாரு. இதுக்கு எப்படி இருக்கு? சகைவே இறங்கி வா அப்படின்னு அவனை பார்த்து ஏசு சொன்னார். நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க, அவனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எதுக்கு என்ன கூப்பிட்டாலும் தெரில. இங்கே வாங்கினாரு. உன்னதான் கூப்பிட்றாரு, அண்ணே உன்னதான் கூப்பிட்றாரு. வேகமாக ஓடி போகிறேன். நீ எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. நான் இந்த மதுரையிலேருந்து வரேன். இந்த அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசினார். பேசிட்டு அதுக்குள்ளே அந்த டிரைவர் சொல்லிவிட்ட வேலை முடிச்சுட்டு வந்தார். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். நான் என்ன சொல்கிறேன், சகை நீ வா அப்படின்ன ஒன்று அவனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிங்க. என்னன்னு கேட்டேன், இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில், அவன் வீட்டில் சகையை கூட ஸ்டே பண்ணிட்டார். பாருங்க, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அடுத்து அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அடுத்து அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இவர் பாவியான மனுஷன் அப்படின்ட்டாங்க. அந்த பெட்டியை கொடுத்து அவர் சொல்லிட்டாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறாங்க.
இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இவன் பாவியான மனுஷன், இவர் பாவியான மனுஷனாகிய இவனிடத்தில் தங்க போனார். ஸோ அவங்களோட அட்ரஸ் என்னன்னா, இவன் ஒரு பாவியான மனுஷன். யாரு? சகேயு. அது உண்மையா பொய்யா சொல்லுங்க? உண்மைதான், உண்மைதான். அவன் பாவியான மனுஷன்றது உண்மைதான். ஆனா தேவன் அந்த ஆங்கிள் அவனை பார்க்கலையே. அப்ப தேவன் அவனை ஏன் நேசிச்சாரு? அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. சகேயு நின்று, போடுமா அடுத்த வசனத்தை. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கா திரும்ப தரேன்னா. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இயேசு தங்க போனாரா? தங்கின பிறகு இதெல்லாம் நடந்துச்சா? அதை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். கயிறை கலட்டுறது, தாயத்தை கலட்டுறது, இதெல்லாம் கலட்டின பிறகு ரட்சிக்கப்பட மாட்டீங்க. எல்லாமே இருக்கும், எல்லாம் வீட்டில் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான், தம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு என்ன செய்யறாரு? அவர் வீட்டில் தங்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறுது. திரும்ப செலுத்துகிறேன் என்றால் அடுத்த வசனம், இவன் பாவியான மனுஷன் அவங்க சொன்னாங்களா? இவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு. கைத்தட்டுங்களா ஒருத்தர். எல்லாரும் சேர்ந்து இவன் யாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியுது. என்னை பார்க்கும்போது இயேசு என்ன பார்க்கல, எங்க அப்பாவை பார்க்கிறாரு. இவன் பாவியான மனுஷன். அவர் சொன்ன, இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா அப்படின்னா. பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய சுதந்திர வீதம் எனக்குள் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரர்கள், ஆபிரகாமின் குமாரத்திகள். அதை மறந்துடவே கூடாது. நீங்க யாரு அது முக்கியம் இல்லை, எங்க அப்பா யாரு அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. வாசிக்க அந்த வசனத்தை. கலாத்தியர் 3:14 வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புறஜாதியாகிய நம்மிடத்தில் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாத்தீங்களா? அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால் நமக்கு என்ன செஞ்சிருச்சு? சார் சொல்லுங்க சார், அப்ப நீ யாருடைய சந்ததி சொல்லுங்களேன். யூதர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மாம்சத்தின்படி அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவி அப்பாவா இருந்தா அவர் மூலமா வருகிற ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? அது அவங்களுக்கு கிடையாது. ஆனா இயேசுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? போன வாரம் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி. நியாயப்பிரமாணம் செஞ்சு முடிக்கிறதுனால ஒரு நீதி வருது. அந்த நீதி என்னன்னா, சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜாக்கள், ஆசாரியர்கள், ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், டிவைன் ஹெல்த், எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் வர்ற நீதி. அந்த நீதி என்னிடத்தில் நிறைவேறும்படிக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அவரை நான் சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட போது, என் அன்புக்குரியவர்களே, நான் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு சுதந்திரவாளியாகிவிட்டேன். இப்போ இயேசுக்கு பிள்ளையானனால, இயேசுக்கு பிள்ளைன்ற கரெக்டான வார்த்தை தானா? கரெக்டானது. எபிரேயர் சொல்லுகிறேன், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஸோ இயேசு எனக்கு அப்பான்னு நான் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஏன்னா என்ன ஒரு பிள்ளைன்னு என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நான் பிள்ளையா இருக்கனால அவர் செஞ்சு முடிச்சப்ப அவருடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் இருக்குல்ல, அது என்ன செஞ்சிருச்சு? எனக்கு வந்துருச்சு. நான் பிள்ளை ஆயிட்டேன். ஆபிரகாமுக்கு இயேசு பிள்ளைனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு. ஆனா யூதர்களுக்கு ஒண்ணுதான் இருக்கு. பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் நேசிக்கப்பட்டார்கள், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பகைக்கப்பட்டவர்கள். இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோ, இன்டர்வலுக்கு பின்னாடி ஆன்டி ஹீரோ, எதிரி ஆயிட்டான். ஆனா நம்ம இயேசுக்கு பிள்ளையானனால இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பங்காளி. ஆமென் சொல்லுங்க. புரியுதா புரியலையா? ஆமென். நீங்க அப்பாவுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கனாலே தாத்தாவுக்கு சுதந்திரவாளி ஆயிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா. அதுபோல ரெண்டுக்கும் நம்ம ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்க பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயும் உள்ள புகுந்து விளையாடலாம், புதிய ஏற்பாட்டிலையும் விளையாடலாம்.
ரெண்டுலையுமே எங்களுக்கு விளையாடுவதற்கான. ஆமாம், என் நேசர் என் ஸ்தனங்கள் நடுவே தங்குகிற என்னது பூங்கொத்து. ஸ்தனங்களுக்கு நடுவே பூங்கொத்து போல ரெண்டு ஏற்பாடுகளுக்கு நடுவே இயேசு தன் கரங்களை விரித்திருக்கிறார். ரெண்டு ஆசீர்வாதங்களை அள்ளி என்ன செய்கிறாரு? தருகிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ தேவன் உங்களை பார்க்கும்போது உங்கள் பேருக்கே உங்களை ஆசீர்வதிக்கலை. இதைத்தான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பேருக்கு உங்களை ஆசீர்வதிக்கப்படவில்லை, நீங்கள் உங்கள் அப்பா பேருக்கு தான் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே அப்படின்னாரு. அவர் பார்த்தவனெல்லாம் அவங்க அப்பாவை தான் பார்த்தாரு. உங்களை பார்க்கும்போது உங்கள் அப்பா தான் பார்க்குறாரு. வாசிங்க லூக்கா 13:11. வாசிங்க 13:11. 2 எடுத்துக்காட்டு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? எருது கழுதை இதுக்கெல்லாம் தண்ணி காட்டுறான் இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை, கை தட்டுங்களேன், அவ யாருன்னு பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவன் பேரா சகையுன்னு இருக்கு. இந்த அம்மா பேரு இல்லவே இல்லை, ஒரே பேர் தான் ஆபிரகாமின். உங்க பேர் என்ன? அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. ஆமென். ஆபிரகாமின் குமாரன் அவனை பார்க்குறாரு, ஆபிரகாமின் குமாரத்தின் இவளை பார்க்குறாரு. 2 பேரும் பாத்திரவான்றாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது, ஆனால் இவங்க அப்பா கிட்ட நான் ஒரு கவனம் பண்ணியிருக்கிறேன்டா, அதனால என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்டா. பிதா சொல்வார், ஏசுநாட்டு ஒரு கவனம் பண்ணியிருக்கேன், அதனால இவங்க நம்ம எல்லாரையும் பிதா ஆசீர்வதித்து தான் ஆகணும். இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். யா, we have the rights to have the commonwealth of Israel. நம்ம எல்லோருக்கும் அந்த சுதந்திர வீதம் இருக்கிறது. ஸோ போன வாரம் பார்த்தோம், இயேசுக்கு பிள்ளையானதுனால நியாயப்பிரமாண நீதி நம்மள்ட்ட நிறைவேறிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு பழைய ஏற்பாடுகளை பூந்து எந்த ஆசீர்வாத வசனத்தில் கையை வச்சிடலாம். நீங்கள் பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் பூந்து சொல்லுங்கள், எந்த ஆசீர்வாத வசனத்துலையும் கையை வைக்கலாம். ஏன்னா வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் ஆமேன் என்றும் இருக்கிறது. பஃபே போகிறீங்க, பஃபே சிஸ்டத்துக்கு உங்களுக்கு வந்து 1200 ரூபா கட்டிட்டாங்க, உள்ளே நுழைஞ்சிட்டீங்க. நுழைஞ்சா ஒரு தடவை பஃபே போது இந்த சர்ச்சு சைஸுக்கு இருந்துச்சு, அப்படியே வச்சுருக்குறாங்க. என்னப்பா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே தனியாக ட்ராலி வச்சு தான் உள்ளே போகணும் போல. அப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு நல்லா கவனிங்க, தட்டை எடுத்துக்கிறீங்க. அங்கே அப்படியே வந்து எங்கள் சூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ரெட் இருக்குது, பட்டர் இருக்குது, ஜாம் இருக்குது, வந்து என்னப்பா ட்ராகன் சிக்கன் இருக்குது, வந்து வேறு என்ன எல்லா ஐட்டம் இருக்குது. நீ உள்ளே போன உடனே கூட்டிகிட்டு போனால் பார்த்து, இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் இதை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். திரும்ப 3ஆவது இடத்துக்கு போய் அடுத்த ஒரு ஐட்டத்தை பார்த்து, இதை எடுத்துக்கலாமா? அவர் சொல்கிறார், தம்பி இங்கே இருக்கிற எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எந்த ஐட்டம் நீ சாப்பிட்லாம். ஏன்னா இந்த எல்லா ஐட்டத்துக்கும் சேர்த்து தான்டா நான் பே பண்ணியிருக்கிறேன். பைபிள் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்தது நல்லா இருக்கே, எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த அதிகாரம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சிலுவையிலே இயேசு கொடுத்த கிரயத்தினாலே ஆம் என்றும் அடுத்து ஆமென் என்றும் கைத்தட்டி இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. 10 காரு இருக்கு. இப்போ மாசம் மாசம் என் வாக்குத்தத்தம் சொல்லி இந்த மாசம் நான் என்ன காரை எடுக்கிறேன்றதுதான் மேட்ரு.
இந்த மாதம் புது காரை நான் வாங்கலை, இந்த மாதம் இந்த காரை எடுக்கிறேன்.